எல்லாருக்கும் வணக்கங்க. இது பேறுகால மருந்துன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த பூண்டு ஒரு பூண்டுன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு குழந்த பிறந்த பிள்ளைகளுக்கு இது பிள்ளைகளுக்கு பால் ஊறும் நல்லா. பாருங்கள், ஒரு பூண்டு வெங்காயம் மாதிரி இருக்கும். பாருங்களேன், நல்லா பாருங்கள், வெங்காயம் மாதிரி இருக்கும். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பேறுகால பொடின்னு சொல்லி கேட்டால் கிடைக்கும். பேறுகால மருந்துன்னு கேட்கணும். பொடின்னா பொடியை கொடுப்பாங்க. இது நம்ம பொடியை வாங்கி அரைக்கிறது. இது மிளகு, ஓமம், கடுகு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. பாருங்கள், நல்லாயிருக்கும். வால் மிளகு, வெள்ளை மிளகு, கடுகு எல்லாம் போட்டிருப்பாங்க. இது கருப்பட்டி. 1 கிலோவுக்கு 1 கிலோ கருப்பட்டி 1.5 கிலோ கூட போடலாம், நல்லாயிருக்கும், போடலாம். இது நல்லெண்ணெய். 2 கிலோவுக்கு 2 கிலோ நல்லெண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் அடித்தாலும் இடிக்க முடியாதுப்பா. இது இவ்வளோ இதேப்பா வரும். இதை நம்ம மிக்சியில் இதேப்பா போட்டு அரைக்கணும். இப்படி தான் இடிக்க முடியும். இதுக்கு மேலே இடிக்க முடியாது. இப்போ பாருங்கப்பா, இவ்வளோ இதேப்பா இடிக்க முடியும். இதுக்கு மேலே இடிக்க முடியாது. மிக்சியில் இதேப்பா போடணும். இப்படி அரைச்சாலும் அது வராதுப்பா. மிக்சியில் தேப்பா போட்டு அரைக்கணும். நம்ம என்னதையும் தட்டினாலும் தட்ட முடியாது. இப்படி அரைச்சி நல்லா சளிச்சுக்கிறணும்ப்பா அந்த பச்சை மருந்தை. பாருங்க, இப்படி சளிச்சுக்கிட்டு அப்புறம் அள்ளி அதை என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். பாருங்க, ஒரு வழியாக பூண்டை உரிச்சாச்சுப்பா. பாருங்க, பூண்டு உரிக்கிறதுக்கே நேரம் ஆகுது. என்னம்மா ஏம்மா, பூண்டு உரிக்கிறதே ரொம்ப லேட் ஆகுதும்மா. அப்புறம் மற்ற வேலையை எண்ணி பார்ப்போம்ப்பா. கருப்பட்டி தட்டி வச்சாச்சுமா. பச்சை மருந்து அரைச்சி வச்சாச்சு. பூண்டு உரித்து வச்சுருக்கு. எண்ணெய் இருக்குது. இன்னி நம்ம இதை போட்டு எப்படி நம்ம லேவியம் கிண்டுறதுன்னு மட்டும் நம்ம இப்போ பார்க்கணும். இந்த லேவியத்தை எப்படி கிண்ட போகிறோம்ன்றதை இப்போ காமிக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய், இதே நல்லெண்ணெய் 2 லிட்ரு. எண்ணெய் காயும்ப்பா. இப்படி பூண்டு அள்ளி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடணும். நல்லா இப்படி எண்ணெய்க்குள்ளே போடணும். அள்ளி கை பார்த்து சூதானமாக அள்ளி நீங்கள் எண்ணெய் இந்த அளவுக்கு சூடு வரையில் நீங்கள் அள்ளி போட்டுடணும். உள்ள அள்ளி போட்டு பார்த்து பக்குவமாக கிண்டுங்க. கீழே தூசி இருக்குது. இப்படி அள்ளி போடுங்க. எப்பா பூண்டை போட்டோன்னே இப்படி தேப்பா பொங்கும். அகலமான பாத்திரத்தில் போட்டு பூண்டு போட்டு எடுக்கணும். இந்த சின்ன பாத்திரத்தில் போட்டிங்கன்னா பூண்டு எண்ணெய்க்கும் பொங்கிக்கிட்டே இருக்கும். அகலமான பாத்திரம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பாருங்கள், பூண்டு இப்படியே எண்ணெயில் வேகணும். செவக்கிற அளவுக்கு வேகணும். நல்லா செவந்த பிறகு இதே நம்ம மற்ற மருந்தெல்லாம் சேர்க்க முடியும். செவக்கட்டும், நல்லா செவக்கணும். பூண்டு செவந்து வந்த பிறகுதே நம்ம வேறு இதெல்லாம் போட முடியும். பாருங்கள், கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. சின்ன பாத்திரமாக வச்சா மேலே பொங்கிக்கிட்டே வரும். பாருங்கள், பூண்டு நல்லா செவக்கணும். நல்லா இந்த அளவுக்கு செவக்கவும் இதுக்கு மேலே கருப்பட்டி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதும். இதுக்கு மேலே கருப்பட்டி போட்டுடலாம். இதுக்கு மேலே ரொம்ப கருப்பாக்கினீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கே போதும், கருப்பட்டி போட்டுக்கோங்க. கருப்பட்டி உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா கிளறி கொடுங்க. இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மருந்து போட்டுற வேண்டியது. நாட்டு மருந்து போட்டு இந்த பக்குவத்தில் போடுங்க. நல்லா இது நல்லா வெந்துருச்சுங்க. போதும், இந்த பக்குவம் போதும். பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு.
தொட்டு பாருங்கம்மா. இந்த பக்கத்தில் வெந்துருச்சு போதும். இதுக்கு மேலே நீ சூட்லேயும் வேகும். இதோட அடுப்பை நுப்பாட்டிக்கங்க. போதும், இந்த அளவுக்கு வெந்தது போதும். இதோட அடுப்பை நுப்பாட்டிக்கங்க, நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் 2 மருமகளும் 2 குழந்தைய பெற்றிருக்காளுங்க. அதனால் நாங்கள் இது பண்ணி கொடுக்குறோம். நீங்களும் உங்கள் பேரன் பேத்திகளுக்கு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நாட்டு மருந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது, உபயோகமாக இருக்கும். எல்லோரும் சாப்பிடட்டும், எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இஞ்சி நுனே இப்படி தேப்பா இருக்கும் பாருங்களேன். இஞ்சினா இப்படியே வரும் பாருங்க. இன்னும் இஞ்ச இன்னும் நல்லா இருக்கும். காலையில் கிளறி கொடுத்து 2 நாளைக்கு 2 தடவை 3 தடவை கிண்டணும். ஒரு நாளைக்கு இறக்கி வச்சுட்டு 3 தடவை கிண்டி நல்லா காலையில் வெறும் வயிற்றுல பல்லு தேய்ச்சோன்னே சாப்பிட்றணும். சாப்பிட்டா நல்லது, உடம்புக்கு நல்லது. பால் ஊறும் பிள்ளைக்கு, நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.